லெமன் ஜூஸ், வினிகர் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு பன்னீர் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் 1 லிட்டர் பாலில் எனக்கு 184 கிராம்ஸ் பன்னீர் கிடச்சிருக்கு. ஸோ இது செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தவுடனே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பன்னீர் மேலே நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நல்லாவே நம்மளுக்கு தெரியும் தண்ணி தனியாக பன்னீர் மேலே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை வடிகட்டிடலாம். ஒரு துணி வச்சு வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சூப் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஸோ அதை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி நம்ம இந்த கிளாத்தை மடித்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெயிட் போட்டு பார்த்துடலாம். ஸோ எனக்கு 1 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். எனக்கு 184 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் இருக்கிற மில்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு புது பால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற மில்க் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.